சிந்து பைரவி அப்கமிங் எபிசோடுக்காக அதிரடியான ப்ரொமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரொமோட தேதி 17 to 21 நவம்பர்னு போட்டிருக்காங்க. ப்ரொமோல என்ன காட்டியிருக்காங்கன்னா, ஆறுமுகமும் சிவாவும் அந்த சேதுங்கிறவங்க வந்து ஹோட்டலில் அடிச்சு பிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க கூட இருக்க இன்னொரு ரவுடி வந்து ஸ்னேகாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சேதுவை கைது பண்ணி கூட்டிட்டு போறாங்க, போலீஸுக்கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு முன்னாடி காப்பாத்திருங்க, இல்லாட்டி எல்லா உண்மையும் தெரிய வந்துடும் அப்படிங்கிற மாதிரி பதறி போய் ஃபோன் பண்றாங்க. உடனே ஸ்னேகா வந்து அதுக்குண்டான ரவுடிங்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஆறுமுகம்லாம் அவங்க வர காரை வந்து இடிச்சு உடனே ரவுடிங்க கூட சண்டை நடக்குது. அந்த சேதுங்கிறவங்க வந்து தப்பிச்சு போயிடுறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து விசாரணை நடக்குதுல்ல, அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. சஞ்சய் எல்லாம் இருக்கிற இடத்துக்கு அங்கே போய் பார்த்தோம் அப்படின்னா, சிவா இவங்கெல்லாம் சொன்னாலும் அங்கே இருக்க லோக்கல் போலீஸ்லாம் அவங்க விலை கொடுத்து வாங்கிடுவாங்கல்ல ஸ்னேகா. அதே நேரத்தில் அவங்க அப்பா தேவராஜன் பெரிய டாக்டர் இல்லையா, அதனால் அந்த போலீஸ் வந்து நீங்கள் வந்து ஸ்னேகா மேலே இருக்க கோவத்தில் தான் இந்த மாதிரி சொல்கிறீங்க, இனிமேல் இந்த மாதிரி சொன்னீங்கன்னா உங்களை நான் கைது பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, அந்த சேதுங்கிறவங்களை வந்து வளைச்சி பிடிச்சிடுறாங்க சஞ்சய் எல்லாரும் சேர்ந்து. அடுத்து அவங்கள்ட்ட விசாரிக்கும் போது ஸ்னேகா தான் தள்ளி விட்டாங்கிற உண்மை தெரிய வந்துடுது. அதனால் ஸ்னேகாவை வந்து கைது பண்ணி ஜெயிலில் அடைக்கிறாங்க. அதோட பார்த்தோம் அப்படின்னாக்கா ப்ரொமோ ரொம்ப பரபரப்பாக முடிச்சிருக்காங்க. எப்படி பார்த்தாலும் ஸ்னேகா இவ்வளோ பெரிய தப்பு பண்ணி ஜெயிலுக்குள்ளார போயிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப பெரிய முக்கியமான விஷயம் தான். பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.